விருப்பப்படுறவங்க இருக்கலாம். இது பப்ளிக் செஷன் தான். பட் பர்ப்பஸ் அதான். பர்ப்பஸ் தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகே. ஹேப்பி ஈவ்னிங். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த செஷனுங்கிறது எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஏடிஜிசி அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் படிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் இங்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸ் சம்பந்தமாக இந்த கோர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், இந்த கோர்ஸினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இது உள்ள விஷயங்கள். ஸோ இதுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எம்எஸ்சி ஜாயின் பண்ணவங்க, ஏடிஜிசி ஜாயின் பண்ணவங்க, பிளஸ் இதை ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவங்க, இல்ல இப்படி ஒரு கோர்ஸே இருக்குன்னு தெரியல, இப்பதான் தெரியுது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வரக்கூடியவங்க. இவங்க எல்லாமே இந்த இதுல இருக்கீங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பேசிக்கா சம்பந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி ஜாயின் பண்ணவங்களுக்காக உள்ள மெசேஜ். உங்களுக்கான வகுப்பு நம்ம ஏற்கனவே திட்டமிட்ட பிரகாரம் நாளையிலிருந்து நடக்கும். நாளையிலிருந்து நடக்கும். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஸோ இந்த செஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் கேட்கலாம். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாட்கள் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டைம் வந்து 5 to 6:30. 5லிருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இதே டைம்ல தான் ஏடிஜிசியினுடைய கிளாஸும் இருக்கும். எப்படி ஒரே நேரத்துல 2 கிளாஸ்ன்னு சொன்னா, 2ம் வேற வேற கிடையாது. டைட்டில் தான் வேற. ஃபர்ஸ்ட் 11 மந்த்ஸ் 2 பேரும் எம்எஸ்சியினுடைய சிலபஸும், தெரபிகளும் காமனா படிப்பாங்க. அப்புறம் ஏன் ஏடிஜிசின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னா, எம்எஸ்சி சேர ஒண்ணு கல்வி தகுதி இல்லாதவர்கள். அந்த அந்த பிஎஸ்சி முடிக்கல, இல்ல வந்து எனி யூஜி முடிக்கல. நான் வந்து இந்த கன்டென்ட்ட மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஏடிஜி ஜாயின் பண்ணலாம். 1. 2வது ஆல்ரெடி நான் எம்எஸ்சி முடிச்சுட்டேன். எனக்கு வந்து எம்எஸ்சி இப்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் என் நாலேஜ்க்காக நான் பண்றேன். அப்படின்னு நீங்க பண்ணக்கூடியவர்களும் ஏடிஜிசில இருப்பாங்க. 2 கேட்டகரியில உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ எம்எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கும், ஏடிஜிசிக்கும் ஒரே சிலபஸ் தான். சரியா? ஒரே சிலபஸ்ங்கிறது யுனிவர்சிட்டி அழகப்பா யுனிவர்சிட்டியினுடைய சிலபஸ் பிளஸ் அடிஷனலாக சில தெரப்பிகளும் உங்களுக்கு இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? எம்எஸ்சி சைக்காலஜிங்கிறது ஜெனரல் சைக்காலஜி மட்டும்தான். அதுல ஸ்பெஷலைசேஷன் இல்ல. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையானத நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு அடிப்படையில் இதுதான் இருக்குது. ஜெனரலாக எம்எஸ்சி சைக்காலஜின்னு தான் வரும். ஸோ இந்த எம்எஸ்சியினுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? எம்எஸ்சியினுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி சம்பந்தமாக உள்ள விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஓகே. இதுதான் பேசிக்கா எம்எஸ்சி சம்பந்தமாக உள்ள விஷயம். எம்எஸ்சியினுடைய டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். 2 வருஷம். எம்எஸ்சியினுடைய டியூரேஷன் வந்து 2 வருஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது எம்எஸ்சி மட்டும் ஒன்லி இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா இந்தியன் யுஜிசினால அங்கீகரிக்கப்பட்டது. ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு இல்ல. ஏடிஜிசி காமனா எல்லாருக்குமே உண்டு. யுனிவர்சிட்டி ஃபீ வந்து 11,750. ஆக்சுவலா இந்த காலண்டர் இயர்ல ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்த தகவலே லேட்டா தான் வந்திருக்கு. இப்போ ஃபீஸ் வந்து இதுதான். 11,750 யுனிவர்சிட்டி ஃபீ. ட்ரைனிங் ஃபீ. இது இல்லாம இது வந்து யுனிவர்சிட்டிக்கு போகும். யுனிவர்சிட்டிக்கும் ஃபெசிலிட்டேஷனுக்கும் போகும். ட்ரைனிங் ஃபீங்கிறது மாசம் மாசம் ட்ரைனிங்காக நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 950 பெர் மந்த். கிளாஸ் என்னைக்கு இருக்கும்? டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 5 to 6:30 1.5 மணி நேரம் நடக்கும். எந்த யுனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா யுனிவர்சிட்டி. இந்த யுனிவர்சிட்டி வந்து அழகப்பா யுனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் மோட்ல நடக்கக்கூடியது. டிஸ்டன்ஸ் மோட்ல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் மோட்ல தான் கோர்ஸும் இருக்கும். ரைட்? செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்னா என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வந்ததுன்னா அதுக்கு பேர் செமஸ்டர்ம்பாங்க. நான் செமஸ்டர் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் வந்ததுன்னா அது நான் செமஸ்டர்ம்பாங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நான் செமஸ்டராகத்தான் இருக்கும். வருஷம் வந்து ஒரு தடவை எக்ஸாம் எழுதுனா போதும். 4 பேப்பரோ, 5 பேப்பரோ. ஆனா இப்ப வரக்கூடியது எல்லாமே
லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா எல்லா யூனிவர்சிட்டியும் பெரும்பாலான கோர்ஸ், ஒரு சில கோர்ஸை தவிர மற்ற எல்லா கோர்ஸுமே செமஸ்டர் பேட்டர்னா மாத்திட்டாங்க. சரியா? அப்போ வந்து செமஸ்டர் பேட்டர்ன்ல இந்த எக்ஸாம் இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க எழுதுற மாரி இருக்கும். இத ஜாயின் பண்ணணும்னு சொன்னா, நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்க யுஜில அண்டர் கிராஜுவேஷன்ல பிஏ, பிகாம், பிஎஸ்சி, சைக்காலஜி இல்லாத டிகிரி கூட பிரச்சனை இல்ல. சரியா? எனி டிகிரி நீங்க முடிச்சிருக்கலாம் ஜாயின் பண்றதுக்கு. இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொன்ன மாரி இந்தியன் யுஜிசியோட அப்ரூவல் மட்டும் இருக்கிறதால, வெளிய இருக்கவங்களும் பண்ண முடியாது. இந்தியன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து யுனிவர்சிட்டியினுடைய மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி நம்ம குடுத்துருவோம். உங்களுக்கு பிரிண்டட் காப்பி வேணும்னா, நீங்க பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். யுனிவர்சிட்டியினுடைய சாஃப்ட் காப்பி வந்து உங்களுக்கு நம்ம குடுத்துருவோம். இன் அட்வான்ஸாவே குடுத்துருவோம். நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நீங்க எழுதுறது, கோர்ஸினுடைய நேச்சர் என்னன்னா இங்கிலீஷ் தான். இங்க மெட்டீரியல் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க எக்ஸாம் எழுத இங்கிலீஷ் தான் எழுதுவீங்க. ஆனால் ட்ரெய்னிங் குடுக்குறது எல்லாம் தமிழ்ல இருக்கும். ட்ரெய்னிங் குடுக்குறது உங்களுக்கு தமிழ்ல இருக்கும். ரைட்? நீங்க எழுதும் பொழுது நீங்க என்ன பண்ணிடலாம்? நீங்க தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதிக்கலாம். நடத்துறது தமிழ்ல இருக்கும். சரி யுனிவர்சிட்டிக்கு வேற ஏதாவது ஃபீஸ் கட்டுற மாரி இருக்குமா? யுனிவர்சிட்டியினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீன்னு ஆரம்பத்துல கட்டுறோம்ல, 2 வருஷம் கட்டுவோம். ஸ்டார்ட்டிங்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு தடவ கட்டுவோம். செகண்ட் இயர்ல ஒரு தடவ கட்டுவோம். இது இல்லாம வேற ஏதாவது ஃபீஸ் இருக்கும்னா, எக்ஸாம் ஃபீன்னு இருக்கும். அது யுனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றது. அந்த எக்ஸாம் ஃபீ வந்து ஒரு 400 டூ 500 இருக்கும். ஒரு பேப்பருக்கு. அது வருஷத்துக்கு. அதாவது ஒரு செமஸ்டருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு பேப்பருக்கும் 400, 450 இருக்கலாம், 500 இருக்கலாம். அது யுனிவர்சிட்டி என்ன பே பண்ணுது, என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த இதுதான். அப்பப்ப அந்தந்த செமஸ்டர் தான் நான் சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ வந்து கட்டுற மாரி இருக்கும். சரியா? எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எழுத முடியுமா? எக்ஸாம் ஆன்லைன்ல எழுத முடியாது. நடத்துற ட்ரெய்னிங் மட்டும் தான் ஆன்லைன்ல, டிஸ்டன்ஸ் மோட்ல. எக்ஸாம் வந்து சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, சேலம் மாதிரியான பெரிய நகரங்கள்ல, இன்னும் பல நகரங்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். பெரிய நகரங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல, இல்ல காலேஜ்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து சென்டர் போடுவாங்க. அந்த சென்டர்ல போய் நீங்க எழுதலாம். நீங்க வந்து இப்போ மதுரையில இருக்கீங்க. மதுரையிலேருந்து இங்க வந்து எழுதணும்னு கிடையாது. ஏன்? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து எழுதலாம். மேஜர் சிட்டீஸ் எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு வந்து சென்டர் இருக்கு. அங்கேயே எழுதிக்கலாம். கிளாஸஸ் முழுக்க முழுக்க Zoomல இருக்கும். கிளாஸஸுனுடைய ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க கோர்ஸ் முடியிற வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்க அந்த 2 வருஷம் முடியிற வரைக்கும் நீங்க எத்தன முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்தந்த சிட்டில இருக்கா இல்லையா சென்டர் இது எக்ஸாம் சென்டர்ங்கிறத நம்ம யுனிவர்சிட்டிக்கு செக் பண்ணலாம். நீங்க வந்து தனிப்பட்ட முறையில கோஆர்டினேட்டர்ட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அ கோர்ஸ் உடைய பீரியட் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரின்னாங்க. இப்ப பிப்ரவரில ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரிலருந்து டிசம்பர். டிசம்பர்ங்கிறது அகைன் ஜனவரி வரைக்கும் போகலாம். அகைன் ஜனவரி வரைக்கும் போகலாம். யுனிவர்சிட்டியினுடைய புக் வந்து ஹார்ட் காப்பி கிடைக்குமான்ட்டு ஒரு காலகட்டத்தில குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப குடுக்கறது இல்ல. அவங்க குடுத்தாங்கன்னா நம்ம குடுத்துறலாம். நமக்கு குடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆக்சுவலா உங்க பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம அது எம்எஸ்சி சைக்காலஜி இருந்தது. நடுவுல யுனிவர்சிட்டி யுஜிசி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க யுனிவர்சிட்டில. அப்புறம் நம்மளும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்ப அந்த காலகட்டங்கள்ல மெட்டீரியல் வந்து குடுப்பாங்க. ஹார்ட் காப்பி குடுப்பாங்க. நம்மளும் ஸ்டூடண்ட்ஸ் குடுப்போம். அதுல சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் அத கமிட்மென்ட்டா குடுக்கல. ஒரு வேள யுனிவர்சிட்டி குடுத்துட்டாங்கன்னா, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க குடுத்துருவோம். சரியா? ஓகே. கொஸ்டின்ஸ் வந்து நான் கடைசியா ஆன்ஸர் பண்றேன். கொஸ்டின் நெறைய கேட்டிருக்கீங்க. நான் கடைசியில ஆன்ஸர் பண்றேன். அ இப்போ எங்களுடைய ரோல் என்ன அப்டின்னா, என்ஐபிஆரோட ரோலோ, இல்ல மற்ற அ இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ் ரோலோ, எங்களுடைய ரோல் ட்ரெய்னிங் நடத்துறது மட்டும் தான். யுனிவர்சிட்டி ஒரு ரூல மாத்துனாங்க. யுனிவர்சிட்டி ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எந்த யுனிவர்சிட்டில நாங்க படிக்கிறோமோ, அந்த யுனிவர்சிட்டியினுடைய ரூல் என்னவோ, அந்த ரூல் தான் எப்பயும் வந்து சரியாக இருக்கும். அதாவது அத ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். நம்முடைய ரூல்னு ஒண்ணும் கிடையாது. வி ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். உங்களுக்கும் யுனிவர்சிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து, உங்களுக்கு முடியிற வரைக்கும் சப்போர்ட் பண்றது தான் எங்களுடைய நோக்கம். இத ஏன் நான் ஆழமா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன்னா, யுனிவர்சிட்டீஸ் எல்லா யுனிவர்சிட்டியும் நம்ம நினைக்கிற மாரி ஒரு சர்டிபிகேட்ட உடனே அனுப்புறதோ, சில நேரங்கள்ல தாமதமாகலாம். சில நேரங்கள்ல வந்து சில ரூல்ஸ புதுசா கொண்டு வரலாம். நம்ம எதுவுமே தெரியாது. யுஜிசி சில நேரங்கள்ல புதுசா ரூல்ஸ் போடலாம். "இது ஏன் இந்த ரூல்ஸ நீங்க மாத்துனீங்க?" அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது. நம்மள்ட்ட கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. இது வந்து கிளாரிட்டி நமக்கு தெளிவாக இருக்கணும். நாங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் பார்ட்னர். யுனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யுஜிசி என்ன சொல்லுதோ அத நம்ம ஃபாலோ பண்ணணும்.
சரியா? அந்த அடிப்படையில் எங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அப்ப எங்களோட லிமிட்டேஷனை தாண்டி யுனிவர்சிட்டி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாங்களும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டூடண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். நாங்க எடுக்கிறது எதுவுமே ரூல் கிடையாது. நாங்க போய் யுனிவர்சிட்டிய மாத்தவும் முடியாது. யுனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அத நம்ம பின்பற்றுவோம். அவ்வளவுதான். சரியா? என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ, யுனிவர்சிட்டி சொல்லுதோ அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்றது தான் எங்களுடைய வேலை. பிளஸ் அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸுக்கு முழுமையாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கா இருந்து ட்ரெய்னிங்க குடுத்து, அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற வரைக்கும், அந்த சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் உள்ள ஃபெசிலிட்டேஷன் பண்ணி தர்றது எங்களுடைய வேலை. இதுதான் யுனிவர்சிட்டி சம்பந்தமாக, இந்த கோர்ஸ் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள். அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இ இதுல 4 செமஸ்டருக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுதான். 1 செமஸ்டருக்கு வந்து 4 பேப்பர். 2வது செமஸ்டருக்கும் அதே மாரி 4 பேப்பர். அதிலேயே வந்து உங்களுக்கு பிராக்டிகலும் வந்துரும். பிராக்டிகல் எல்லாமே உங்களுக்கு உள்ள பிராக்டிகல் சப்போர்ட் எல்லா விஷயங்களும் இங்க நம்ம ஃபேக்கல்டி மெம்பர்ஸே பண்ணி குடுப்பாங்க உங்களுக்கு. அடுத்து 2ண்ட் இயர்க்குள்ள ஒரு 4 பேப்பர். 4த் செமஸ்டர்ல 4 பேப்பர். அவ்வளோதான். மொத்தம் வந்து ஒரு செமஸ்டருக்கு 4 பேப்பர் அப்டின்ட்டு 4 செமஸ்டருக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இதுல உங்களுக்கு தேவையான பிராக்டிகல் சப்போர்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபேக்கல்டி மெம்பரே உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. இதுல உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுப்பாங்க. கிளியரா? இதுதான் எம்எஸ்சி சைக்காலஜி சம்பந்தமாக உள்ள விஷயம். நான் ஏடிஜிசி போறதுக்கு முன்னாடி, அ பிராக்டிகல் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான். உங்களுக்கு வந்து மேபி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற மாரி இருக்கும். அந்த பிராக்டிகல் எல்லாமே நீங்க நம்ம சென்டர் மூலமாகவே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு சென்டர் வந்து எந்த சென்டர்ல நீங்க போறீங்களோ அந்த சென்டர் தான். நீங்க யுனிவர்சிட்டிக்கு போகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஸ்டடி சென்டர் மூலமாகவே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. டிகிரி வந்து என்ன இதுல கொஸ்டின் ஏதாவது டைப் பண்ணுங்க. எம்எஸ்சி சம்பந்தமாக விளக்கம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா டைப் பண்ணுங்க. டிகிரி வந்து டிஸ்டன்ஸ்ல வருமா? டிஸ்டன்ஸ்ல தான் வரும். ரெகுலர்ன்னு வராது. அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா? டிகிரி வந்து டிஸ்டன்ஸ் மோட் டிகிரி தான். சென்னையில எந்த இடத்துல இருக்கும்? அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. கடந்த காலத்துல நாங்கலாம் அழகப்பா சொல்லில ஒரு 3, 4 டிகிரி அதுல பண்ணியிருக்கோம். அப்போ அங்க பண்ண ஆஸ்பெக்ட்ல வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அ எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல இருந்தது. இப்போ வரைக்குமே அங்க தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல அங்க தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 12 வருஷமாகவே அ அங்க தான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல தான் இருக்கு. அடையார்ல இருக்கு இல்லையா? அங்க தான் விமென்ஸ் காலேஜ். அங்க தான் வந்து நடக்கும். இது எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் மாத்தல. அதுக்கு தாண்டி வேற எங்கேயாவது பக்கம்னு சொன்னா திருவள்ளூர்ல நடக்கும். ஜெயா காலேஜ்லயும் நடக்கும். எஸ். அது சென்னைய வந்து 2ஆ பிரிப்பாங்க. அந்த பக்கம் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஜெயா காலேஜ் இதுக்கு போயிடும். எம்ஜிஆர் ஜானகிக்கு போயிடும். இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஜெயா காலேஜ். திருநின்றவூர், ஆவடி பக்கத்துல நடக்கும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, திருநெல்வேலியில சென்டர் இருக்கா? இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. நான் கோஆர்டினேட்டர் செக் பண்ணி பெரும்பாலும் இருக்கும். திருநெல்வேலியில பெரும்பாலும் இருக்கும். அத வந்து நம்ம சென்டர்ல செக் பண்ணிக்கலாம். ரைட்? அம்பத்தூர், ஆவடியில இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க தான் திருநின்றவூர் தான் போகணும். ஜெயா காலேஜ்ல இருக்கும். இப்ப இருக்கிற லாஸ்ட் இயர வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஏன் ஜெயா காலேஜ்ல போடல? ஜானகி எம்ஜிஆர் காலேஜ்ல போடலன்னு நாங்க சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள வச்சு தான். எங்க போடுவாங்கங்கிறது அவங்க முடிவு பண்றது தான். ஆனா கடந்த பல வருடமாவே இங்க தான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த பல வருடமாவே இந்த இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆமா இத முடிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். பிஹெச்டி பண்ணலாம். உங்களுக்கு இத வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். யுஜிசியினுடைய ரூல் பிரகாரம் ஒருத்தங்க நேர்ல படிக்கிறது, ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன்ல மட்டுமே உள்ளது. டிஸ்டன்ஸ் மோட் இல்லாம. இது டிஸ்டன்ஸ் மோட்ல நம்ம ஆன்லைன்ல நடத்துறோம். ரெகுலர்ல படிக்கிறது, ஆன்லைன்ல படிக்கிறது, டிஸ்டன்ஸ்ல படிக்கிறது இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ. யாராவது வேல்யூ இல்லன்னு சொன்னாங்கன்னா, நீங்க அவங்க மேல நீங்க கேஸ் போடலாம். சரியா? சொல்றாங்கன்னு சொன்னா வெர்பலா சொல்லுவாங்க. பட் யுஜிசியினுடைய ஆர்டர் இருக்கு. ஓகே. இந்த எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரல் எல்லா யுனிவர்சிட்டியும் ரூல் என்னன்னா, ஒரு செமஸ்டருக்கு வந்து ஜூன், ஜூலைல நடக்கும். 2வது செமஸ்டருக்கு டிசம்பர், ஜனவரில நடக்கும். அதே ரொட்டேஷன் தான். அதுக்கு அடுத்து 3வது செமஸ்டர் மறுபடியும் ஜூன், ஜூலை 4வது டிசம்பர். இது இப்ப நம்ம இங்க எடுத்திருக்க அட்மிஷன் என்னன்னா காலண்டர் இயர். அட்மிஷன் வந்து 2 தடவ எடுப்பாங்க. காலண்டர் இயர், அகாடமிக் இயர்ன்னு பிரிப்பாங்க. காலண்டர் இயர்ங்கிறது ஜனவரிலருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம பண்றது ஜனவரி காலண்டர் இயர். இன்னொரு அட்மிஷன் எடுப்பாங்க. புதுசா ஜாயின் பண்றவங்க இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணலாம். அது எப்பன்னா ஜூன், ஜூலைல. ஜூன், ஜூலைல நடக்கிறது வந்து அகாடமிக் இயர். அதுக்கு 1 செமஸ்டர் டிசம்பர்ல இருக்கும். 2வது செமஸ்டர் மே, ஜூன்ல இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரியா? அப்ப மே, ஜூன், ஜூலைன்னு மைண்ட்ல வச்சுக்கங்க.
இப்போ ஜாயின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. செகண்ட் செமஸ்டருக்கு டிசம்பர், ஜனவரின்னு வச்சுக்க. ரேர் கேஸ்ல பிப்ரவரி கூட போகலாம். அதான் சொல்றேன். இதெல்லாம் யுனிவர்சிட்டியோட உள்ள விஷயங்கள். தேர்ட் செமஸ்டருக்கு மே, ஜூன், ஜூலை மறுபடியும் வச்சுக்கங்க. அது மேவா இருக்கலாம், மே எண்டா இருக்கலாம், ஜூனா இருக்கலாம். பெரும்பாலும் மே எண்ட் இருந்திருக்கு. ஃபோர்த் செமஸ்டர் அகைன் டிசம்பர் 2026. ஓகே. கிளாஸ் யார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் வந்து இதுல சப்ஜெக்ட்ஸ் கூட, ஹவர்ஸ் கூட, இன்வால்வ்மென்ட் கூட, இந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுக்கிறதுக்கான சாத்தியம் இல்ல. நான் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. நான் மட்டும் எடுக்க மாட்டேன். இதுல சில தெரப்பிகள் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட தெரப்பிகள் இருக்கு. அட்வான்ஸ் தெரப்பீஸ். அந்த தெரப்பிகள் மட்டும் நான் எடுப்பேன். அது இதுல காமிக்கல. நான் ஏடிஜிசி காமிக்கும்போது காமிக்கிறேன். ஏடிஜிசி படிக்கிறவங்க இந்த இந்த சிலபஸ் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் இயர்னுடைய சப்ஜெக்ட் எல்லாமே படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இது உள்ளது எல்லாமே படிப்பாங்க. அடிஷனலாக தெரப்பிகள் படிப்பாங்க. எம்எஸ்சில உள்ளவங்களுக்கு அப்படிதான். எம்எஸ்சில உள்ள தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எம்எஸ்சி முடிச்சவங்க, இதுல பிராக்டிஸ் பண்றவங்க எடுப்பாங்க. தெரப்பிகள் எல்லாமே நான் எடுப்பேன். தெரப்பிகள் எல்லாமே நான் எடுப்பேன். சரியா? அது எல்லாமே அந்த வித்தின் அந்த ஃப்ரேம் தான். அந்த 3 நாள் தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த 3 நாள். பிளஸ் 2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ண முடியாது. பிளஸ் 2 முடிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ற மாரி இருந்ததுன்னா, பிஎஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சி சைக்காலஜி வந்து நாங்க இப்போ ஆக்சுவலி இந்த இதில தொடங்கலாம்னு இருந்தது. இப்ப டைம் முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கு. ஜூன், ஜூலைல உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பட் அட்மிஷன் இப்ப போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இத பண்ணா என்ன ஸ்கோப்பு? எம்எஸ்சிக்கு என்ன ஸ்கோப்போ அந்த ஸ்கோப். இத பண்ணா நீங்க வந்து பயங்கரமா அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம்னு கிடையாது. எம்எஸ்சிக்குன்னு ஒரு ஸ்கோப் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஸ்கோப் தான் இந்த ஸ்கோப். சரியா? சைக்காலஜிக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னா, சைக்காலஜிக்குள்ள ஸ்கோப்ப இப்போ உள்ள சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம தான் அது வேல்யூ ஆடடா மாத்தணும். ஹெச்ஆர் ரிலேட்டட் சம்பந்தமாக, மேனேஜ்மென்ட் சம்பந்தமாக, உங்களுக்கு வந்து ஃபர்தரா இருக்கக்கூடிய சைக்காலஜில இன்னைக்கு கவுன்சிலிங் எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கான அங்கீகாரம், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயங்கள்ல வரும். சரியா? பிஎஸ்சிக்கு இதே மாரி கிளாஸ் எடுப்பீங்களா? எஸ். பிஎஸ்சிக்கும் இதே மாரி கிளாஸ் இருக்கும். பட் பிஎஸ்சி வந்து நம்ம ஜூன், ஜூலைல தான் தொடங்க போறோம். அட்மிஷன் போடுறவங்க போட்டுக்கலாம். பட் பிஎஸ்சி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. பிஎஸ்சி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டில ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில மட்டும் தான் டிஸ்டன்ஸ் மோட்ல இது இருக்கு. முதல்ல வந்து எல்லாத்துலயுமே இருந்தது. இப்ப எந்த யூனிவர்சிட்டிலயும் பிஎஸ்சி சைக்காலஜி டிஸ்டன்ஸ் மோட்ல கிடையாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில மட்டும் தான் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிஎஸ்சி போகும். சரியா? ஓகே. பிஎஸ்சியினுடைய எக்ஸாம் டேட்டும் அதே மாரி தான். எப்பயுமே எல்லா யூனிவர்சிட்டிக்குமே காமன் தான். டிசம்பர், ஜனவரில ஒரு செமஸ்டர் வரும். மே, ஜூன், ஜூலைல ஒரு செமஸ்டர் வரும். இது வந்து காமன். இது 2 தான் உள்ள விஷயங்கள். இதுல வந்து இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு இதுல இன்டர்ன்ஷிப்னு எதுவும் இருக்காது. பிராக்டிகல்னு நம்ம சொல்றது. பிராக்டிகலாக உங்களுக்கு சில ரெக்கார்ட் குடுத்து எழுத வச்சு பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்க்கு இது சம்மந்தம் கிடையாது. இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, தனியாக நம்ம நடத்தக்கூடிய இன்டர்ன்ஷிப்ப நீங்க கலந்துக்கலாம். ஆ எம்எஸ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருக்கா அப்படின்னா, நாங்க எடுக்கல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருக்கு. நாங்க நடத்தல. நாங்க நடத்தாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ்சில சில ரெக்வயர்மென்ட்ஸ் இருக்கு. டைரக்ட்டா வரணும், பிராக்டிஸ் பண்ணணும். சில விஷயங்கள் வந்து ப்ரொசீஜர் ரொம்ப கூட. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா வெவ்வேறு நாடுகள்ல இருந்துட்டு எக்ஸாம்க்கு வர மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிராக்டிகல்ஸ்க்கும், மற்ற விஷயங்களுக்கும், மற்ற ப்ரொசீஜருக்கும் அடிக்கடி வர முடியாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட எம்எஸ்சில நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ கம்ப்ளை பண்றதுக்கு நம்மளால முடியாதுங்கிறதால தான், நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அத வந்து கோப் பண்றது கஷ்டம்ங்கிறதால தான் அத எடுக்கல. எக்ஸாம்க்கு நீங்க எந்த சென்டர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் தான் கிடையாது. உங்களுக்கு அங்க சென்டர் என்னென்ன சென்டர்ன்னு போட்டிருப்பாங்க. அது போட்ட பிறகு தான் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. என்ன எக்ஸாம் சென்டர் வேணும்ன்ட்டு. எந்த சென்டர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் ஒவ்வொரு சென்டர் கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமஸ்டருக்கு நான் வந்து சென்னை எடுத்துக்கிறேன். நான் இப்ப மூவ் பண்ணிட்டேன். நான் மதுரை போயிட்டேன். அடுத்த செமஸ்டருக்கு நீங்க மதுரையில எழுதலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில பிஎஸ்சி எல்லாம் அப்படித்தான். ஆ பிஎஸ்சில இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ விட எம்எஸ்சி யோட ப்ரொசீஜர் டஃப். 2வது நம்ம பிஎஸ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எடுத்ததுக்கு காரணம் வந்து வேற ஆப்ஷன் இல்ல. பட் அத கம்ப்ளை பண்றதுக்குள்ள வேலைகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி வந்து ப்ரொசீஜர மெயின்டெயின் பண்றது, ஸ்டூடண்ட்ஸ்க்கு இலகுவாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அதனால பிஎஸ்சி வந்து நீங்க சேரலாம். இப்பதான் எம்எஸ்சி வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப ஜாயின் பண்ணலாம். தாராளமாக நீங்க ஆல்ரெடி எங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கோர்ஸாக ஜாயின் பண்ணணும்.
ட்ரைனிங்க்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் சிலபஸ் மாறும். ரைட்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே. மேஜர் சிட்டில இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த சிட்டில இருக்குங்கிறத நீங்க கோஆர்டினேட்டர் கேட்டீங்க. லாஸ்ட் இயர் என்ன நடந்ததோ அந்த லிஸ்ட் குடுப்பாங்க. இப்ப இந்த வருஷம் திருப்பி அங்க சென்டர் போடலன்னா எங்களுக்கு கேட்கக்கூடாது. அது ஏன்னா அது யுனிவர்சிட்டியுடைய ரூல்ங்கிறது யுனிவர்சிட்டியோட ரூல். போன வருஷம் எங்க இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அசைன்மென்ட் இருக்கும். அசைன்மென்ட் எழுதுற மாரி இருக்கும். கண்டிப்பா அசைன்மென்ட் எழுதுற மாரி இருக்கும். பட் ஈஸியாக தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாரி கஷ்டமாக இருக்காது. அதுக்குள்ள சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க கேட்கறாங்க, எனக்கு கோர்ஸ் வேணாம். ட்ரெய்னிங் மட்டும் தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் ஏடிஜிசி. இப்ப நான் ஏடிஜிசி சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜி இல்ல. பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜி இருக்காங்களா? இல்ல. இதுவும் டிகிரி தான். ஏன் வந்து பிளஸ் 2க்கு அப்புறம் படிக்க முடியாதுன்னு கேட்கறாங்க. இது மாஸ்டர் டிகிரி. பேச்சுலர் டிகிரி முடிச்சா தான் மாஸ்டர் டிகிரி போக முடியும். அதனால தான் பிளஸ் 2க்கு முடிச்சுட்டு பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். நம்மளே ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துறலாம். அதான் பிராக்டிகல். அந்த பிராக்டிகல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளே உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஃபுல்லா. ஓகே. பிஎஸ்சி டிஸ்டன்ஸ்ல சைக்காலஜி பண்ண எம்எஸ்சி சைக்காலஜி டிஸ்டன்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க அதுல போய் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல பண்ணலாம். நான் நடத்தக்கூடிய கிளாஸ் வந்து தெரபிகள் நான் எடுப்பேன். தெரபிகள் வந்து நான் எடுப்பேன். ஏடிஜிசி சம்பந்தமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏடிஜிசி அப்படின்னு சொன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஆக்சுவலா ஏடிஜிசிய டிசைன் பண்ணதனுடைய நோக்கம் என்னன்னா, ஸோ எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு டிகிரி இல்ல நான் ஆல்ரெடி எம்எஸ்சி படிச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியினுடைய சிலபஸும் எனக்கு வேணும். பிளஸ் தெரபிகள் வேணும். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஆல்ரெடி நான் எம்டிசிசி முடிச்சுட்டேன், டிசிபி முடிச்சுட்டேன். இப்ப நான் வந்து அ ஒரு ஒரு நாலேட்ஜ்க்காக ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். சரியா? ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்னேன். 11,750 பெர் இயர்க்கு அட்மிஷன் ஃபீ பிளஸ் 950 பெர் மந்த். உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் ஃபீ வந்து 950. ஓகே. கிளியரா? சரி. அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இதனுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர். இத வந்து ஒரு 2 மோட்ல தரோம். அ இந்த குளோக்கல் யுனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா, நீங்க அடிஷனலாக வாங்கிக்கலாம். பட் இத நீங்க வேணான்னு சொன்னா விட்டுறலாம். குளோக்கல் யுனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். யுபி பேஸ்ட் யுனிவர்சிட்டி. ஏடிஜிசி நீங்க பண்ணி என்சிஐடி சர்டிஃபிகேட்ங்கிறது போர்டுலருந்து வரக்கூடியது, கவுன்சில்லேருந்து வரக்கூடியது. எனக்கு அடிஷனலா நான் வந்து ஏடிஜிசிய வந்து அங்கிருந்து ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னு சொன்னா, டூயல் சர்டிஃபிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. பட் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். யுனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் வாங்குற மாரி இருந்ததுன்னா, அதுக்குள்ள அமௌண்ட் இதுதான். பொதுவாக ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்ப நாங்க ஃபேஸ் பண்ண வரைக்கும், அவங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ட அவங்க விரும்பல. காரணம் அமௌண்ட் கொஞ்சம் கூட இருக்கறதா ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த யுனிவர்சிட்டியினுடைய இது ஆப்ஷனல். உங்களுக்கு கட்டாயம் நீங்க எடுத்தாகணும்னு கிடையாது. ஏடிஜிசியினுடைய ஃபீஸ்ங்கிறது இதுதான். இந்தியன்ஸா இருந்தா 2250, ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து 5500, ஃபாரினர் ஃபாரினர் எல்லாமே இந்தியன் மணி தான் பே பண்ணுவாங்க. அதனால சேம் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். சரியா? ஏடிஜிசியினுடைய உள்ள விஷயங்கள். ஓகே. எம்டிசிசிக்கும், ஏடிஜிசிக்கும் சம்பந்தம் வித்தியாசம் என்ன? டிசிபிக்கும், ஏடிஜிசிக்கும் வித்தியாசம் என்ன? அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, இது 2ம் இந்த 3ம் வேற வேற கோர்ஸு. இந்த 3க்கும் வேற வேற தெரப்பிகள். இது வந்து ஈஸியான சொல்யூஷன். ஈஸியான விளக்கம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னா, டிசிபி கூடுதலாக சைக்காலஜி பேஸ்டு லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷனோட சேர்ந்து இருக்கும். எம்டிசிசி தெரப்பிகளை கொஞ்சம் கூடுதலாக கொண்டு சப்ஜெக்டாக இருக்கும். இது ஏடிஜிசி கொஞ்சம் டீட்டெயிலாக தியரிட்டிக்கல் பேஸோட சேர்ந்த தெரப்பிகளாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போ நான் எது பண்ணா நல்லது? எங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க 3மே பண்ணா நல்லது. இப்ப நான் வந்து எம்எஸ்சி பண்றேன். ஏடிஜிசி பண்ணலாமா? தாராளமாக எம்எஸ்சி படிக்கக்கூடியவர்கள் ஏடிஜிசி சர்டிபிகேட்ட நீங்க வாங்கிக்கலாம். யுனிவர்சிட்டி ஃபீ பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்ல என்சிஐடி சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா நீங்க கட்டக்கூடிய ட்ரெய்னிங் ஃபீங்கிறது எம்எஸ்சியோட ஃபீயோட வர்றதால கம்மியா இருக்கு. ஏடிஜிசியோட ஃபீஸ் வந்து கூட.
2250 சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ் இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளேயே என்சிஐடி சர்டிஃபிகேட்டினுடைய சார்ஜஸும் வந்துடும். ஸோ அதனால நீங்க அந்த பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பேலன்ஸ் எவ்வளோங்கிறத உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய பீரியட் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சியினுடைய பீரியட் தான் இதனுடைய பீரியட். ஓகே. 2வது லைவ் ஆன்லைன் ட்ரைனிங். இது நம்ம வந்து கொடுக்க அதே கான்செப்ட் எம்எஸ்சி தான். அதே 5 to 6:30 டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே கோர்ஸ் மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவோம். கோர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ட்ரைனிங் நடத்துறதுங்கிறது தமிழ். எக்ஸாம் வந்து இது ஆன்லைன். ஏன்னா இது அட்வான்ஸ் டிப்ளமோங்கிறதால உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். எப்படி வந்து நீங்க டிசிபி வந்து படிக்கிறீங்களோ, ஒரு பேஸ் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு படிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஏடிஜிசியும் பண்ணலாம். பேஸ் குவாலிஃபிகேஷன் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் பீரியட்ல கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் முடியிற வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து குடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஃபீஸ் பே பண்ணாவே, இதுல மேல இருக்க இந்த ஃபீஸ் பே பண்ணாவே, உங்களுக்கு வந்து என்சிஐடி சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். நீங்க சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக பே பண்ண தேவையில்ல. லோக்கல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் தான் தனியாக நீங்க பே பண்ணணும். சரியா? இதுதான் ஏடிஜிசி சம்பந்தமாக உள்ள விஷயங்கள். ஆ. இதுல 26 போட்டிருக்கு. 26ல 25 அந்த எம்எஸ்சியினுடைய இத காப்பி பண்ணதுல இருக்கு. 11 மந்த்ஸ். ஜனவரினா இப்ப பிப்ரவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நவம்பர்ங்கிறது டிசம்பர் வரைக்குமே போகும். அந்த எம்எஸ்சியினுடைய ஃபர்ஸ்ட் இயர் முடியிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க ஆன்சர் பண்ண கேள்வி கேட்கலாம். ஓகே. குளோக்கல் யுனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட்னால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னா, குளோக்கல் யுனிவர்சிட்டிங்கிறது யுஜிசி அப்ரூவ்டு யுனிவர்சிட்டி. யுனிவர்சிட்டிங்கிறது வேற, கவுன்சிலுங்கிறது வேற. சரியா? இப்ப கவுன்சிலுங்கிறது அட்டானமஸ் போர்டு. சரியா? பிரைவேட் அட்டானமஸ் போர்டு. இது யுஜிசி அப்ரூவ்டு யுனிவர்சிட்டி அப்படிங்கிறதால யுனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் கிடைக்கும். என்னன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிக்க முடியும். அதுதான் வித்தியாசம். வேற ஒரு வித்தியாசமும் இல்ல. இத முடிச்சுட்டு உங்களுக்கு கவர்ன்மெண்ட் வேலைலாம் கிடைக்காது. அ இப்ப இது எப்படி பயன்படுத்துறீங்களோ அதே விஷயம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. குளோபல் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி கிடைக்காது. எம்எஸ்சி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி. ஏடிஜிசிக்கு மட்டும் தான் குளோபல் யூனிவர்சிட்டி. ஆ ஏடிஜிசி நீங்க முடிச்சா சைக்காலஜிஸ்ட்னு போட்டுக்கலாமா? சைக்காலஜிஸ்ட்னு போட்டுக்கிறது, கவுன்சிலர்னு போட்டுக்கிறது, இது எல்லாம் இப்போ என்சிஏஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல சில வரைமுறைகள் குடுத்திருக்கு. அந்த ரூல் இன்னும் முழுமையாக்கப்படல. இன்னும் வெளிய ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கான சர்டிபிகேட்டும், அந்த ஐடி கார்ட்லாம் இன்னும் வரல. அது வந்தா தான் நம்ம அந்த முடிவ சொல்ல முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு? லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரெய்னரோ, லைஃப் கோச்சோ அந்த மாரியான விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆ ஏடிஜிசி கோர்ஸ் வந்து மாதிரி 6 மந்த் ட்ரை பண்ணலாம். அது ஏடிஜிசி நீங்க பயன்படுத்துறதா இருந்தா, ஃபுல்லா தான் படிச்சா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நாலேட்ஜ்க்காக பண்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா, நீங்க அந்த 11 மந்த்ஸ் முடிச்சு தான் நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண பிறகு தான் கிடைக்கும். ஏடிஜிசி வந்து ஒரே முறை தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏடிஜிசிக்கு நடுவுல அட்மிஷன் கிடைக்காது. ஏன்னா, உங்களுக்கு இது ரொட்டேஷன் பேசிஸ்ல வர்றது கிடையாது. எம்எஸ்சியினுடைய ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ங்கிறதால, ஏடிஜிசி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏடிஜிசி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்க தகவலுக்காக. இன்னைக்கு வச்சதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். ஏடிஜிசி யாராவது ஜாயின் பண்ற மாரி இருந்தது, எம்எஸ்சி யாராவது ஜாயின் பண்ற மாரி இருந்ததுன்னு சொன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். பட் கிளாஸ் நாளைக்கு ஓப்பன் ஆயிடும். நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஏடிஜிசி வந்து எம்எஸ்சி ஈக்குவலா உள்ளது தானா? இல்ல. அதாவது ஏடிஜிசி வந்து டிப்ளமோ கோர்ஸ். அதுக்கு ஈக்குவலன்சிங்கிற சொல்ல முடியாது. அதுல உள்ள சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிப்பீங்க அவ்வளவுதான். ஈக்குவலன்சிங்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தம். சரியா? ஈக்குவலன்சிங்கிறது நீங்க நாலேட்ஜ்ல ஈக்குவலன்சி. ஈக்குவலன்சிங்கிற வார்த்தை வந்து அ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேற மீனிங் அதுக்கு. யூனிவர்சிட்டி ஈக்குவலன்சி இந்த மாரி சொல்லுவாங்க. அப்ப யுஜிசி வந்து கன்டென்ட்டும், எம்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் இயர் கன்டென்ட்டும் ஒண்ணு. எம்எஸ்சிக்கு பிறகு நீங்க ஜெனரலாக உள்ள நடைமுறை சைக்காலஜிஸ்ட் நீங்க கூப்பிட்டுக்கலாங்கிறது தான் நடைமுறை. இது சம்பந்தமாக யுனிவர்சிட்டிக்கே நாங்க வந்து அ தகவல் கேட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ்ல படிக்கணும்னா, இப்ப அந்த போர்டு நடுவுல கிரியேட் ஆனதால, அந்த போர்டுல நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ குளோக்கல் யுனிவர்சிட்டிக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அந்த 8,800ங்கிறது எக்ஸ்ட்ரா. நீங்க மாசம் பே பண்ணக்கூடிய 2,250 இல்லாம 8,800 ஒன் டைம் நீங்க பே பண்ணா போதும். அட் த எண்ட் உங்களுக்கு குளோக்கல் யுனிவர்சிட்டி கிடைச்சிடும். அந்த குளோக்கல் யுனிவர்சிட்டி எல்இடி சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். எம்டிசிசியா, ஏடிஜிசியா எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏடிஜிசி சொல்லுவேன். என்ன காரணம்னா, அது மறுபடியும் தொடங்குறது ஒரு டைம் ஆகும்.
எம்டிசிசியினுடைய பேச்சஸ் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்ப இல்லைனாலும் பிறகு ஜாயின் பண்ண முடியும் நடுவுல. இதுல ஜாயின் பண்ண முடியாது. பிரையாரிட்டி என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏடிஜிசி ஏன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது நடுவுலன்னு சொன்னா, அத சொன்னேன் இல்லையா? எம்எஸ்சியினுடைய ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் தான் பிளஸ் தெரப்பி தான் ஏடிஜிசியினுடைய கோர்ஸ் கன்டென்ட்டே. இப்ப நடுவுல நாங்க தொடங்கி நடத்த முடியாதுல்ல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே கிளாஸ் தான் நடக்கும். ஏடிஜிசிக்கும் எம்எஸ்சி படிக்கிறவங்களும் ஒரே கிளாஸ் தான் நடக்கும். அதனால தான். எம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஏடிஜிசி அமௌண்ட் என்னங்கிறது கோஆர்டினேட்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு என்சிஏடி சர்டிஃபிகேஷனோட சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ட்ரெய்னிங் ஃபீ நீங்க 950 பே பண்ணுவீங்க. அடிஷனலா உள்ள அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அத கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு ஏடிஜி சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னா. வேற ம். ஓகே. இப்ப 10த் என்னுடைய சிஸ்டர் படிக்கிறாங்க. அவங்க வந்து +1 என்ன குரூப் எடுத்தா சைக்காலஜி படிச்சா பெட்டரா இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க சொல்லுங்க. இல்ல பியூர் சயன்ஸ் எடுக்க சொல்லுங்க. ஆக்சுவலா எது இருந்தாலும் ஓகே. பட் இது இருந்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் இல்லன்னா பியூர் சயன்ஸ் எடுத்தா பெட்டரா இருக்கும். எம்எஸ்சி அட்மிஷனுக்கு வந்து உங்களுக்கு பிஎஸ்சியினுடைய சர்டிஃபிகேட் வேணும். ஓகே. எம்எஸ்சிக்கு பிறகு கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்குமா? அப்டின்னா, கவர்ன்மென்ட்ட தான் கேட்கணும். இப்போ வரைக்கும் இந்த சைக்காலஜிஸ்ட்ங்கிறதுக்கு கவர்ன்மென்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக உள்ள விஷயம். சரியா? கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணுங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு வேலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது இதுன்னு இல்ல. எதுக்குமே சொல்ல முடியாது. அதனால கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்குமா இல்லையாங்கிறத கவர்ன்மென்ட்க்கு தான் தெரியும். அதாவது நம்ம என்ன படிக்கிறோமோ, அது அது தெரிஞ்சு படிக்கிறது நல்லது. நம்ம நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோம், நம்மோட பின்னணி என்ன, எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கான கவர்ன்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நேரடியாக இப்ப எதுவும் பெருசா கிடையாது. பட் வாய்ப்புகள் நெறைய கூடுதலாக வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு. ம். எம்எஸ்சி ஜாயின் பண்றதுக்கு எனி டிகிரி இஸ் ஓகே. ஆமா. எம்எஸ்சிக்கு பிறகு நீங்க சைக்காலஜிஸ்ட் போட்டுக்கலாங்கிறது இப்போ வரைக்கும் உள்ள நடைமுறை. சரியா? இப்ப புது போர்டு இருக்கு. அதுதான் அந்த போர்ட லிங்க் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த போர்டினுடைய முழுமையான சட்டதிட்டங்கள்லாம் இப்ப வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். நேர்ல படிச்சவங்களுக்கு மட்டும் தான் சைக்காலஜில போடணும்னு சொன்னாங்கன்னா, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் அதுதான் நடைமுறை. டிஸ்டன்ஸ்ல பண்ணாலும் நீங்க சைக்காலஜில போட்டுக்கலாம். ஓகே. எம்எஸ்சிக்கு வந்து இப்ப அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. யாராவது ஃபீஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருந்ததுன்னா, கோஆர்டினேட்டர் சொல்லி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபீஸ நீங்க ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் கழிச்சு கூட பே பண்ணுங்க. கிளாஸ மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் பிறகு பே பண்ணலாமான்னு கேட்கிறீங்க. பரவால்ல. பட் ஜாயின் பண்ணிக்கங்க. ட்ரெய்னிங் ஃபீ மட்டும் கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. பட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க பே பண்ணிடுங்க. இல்லன்னா அட்மிஷன் குளோஸ் ஆயிடும். ஆமா. அதாவது வரக்கூடிய காலங்கள்ல அந்த என்சிஹெச்பி என்ன போர்டு சொல்லுதோ, அந்த போர்டினுடைய சட்டதிட்டங்கள் தான் பொதுவாக இருக்கும். ஓகே. ஆ டுடேஸ் எக்ஸாம் ஓகே. ஆன்லைன் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங் கிடைக்குமா? ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் வந்து நான் சொன்ன மாரி, நீங்க ஜாயின் பண்ணதுலருந்து எல்லா கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். முடியிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம். அந்த என்சிஏஇடி அந்த போர்டினுடைய நேம். அந்த இதா சைக்காலஜிக்கா? என்சிஏஹெச்பி. நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் அண்ட் புரொஃபஷன்ஸ் ஆக்ட். அது நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் புரொஃபஷன்ஸ் ஆக்ட். என்சிஏஹெச்பி. நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து சில யுனிவர்சிட்டில இன்னும் உங்களுக்கு மார்க் ஷீட் வரல. பிஎஸ்சி மார்க் ஷீட் வரலங்கிறீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கோ அத வச்சு கோஆர்டினேட்டர் குடுத்து ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. அது அத வச்சு அட்மிஷன் போட முடியுமான்ட்டு. வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து டிப்ளோமா கோர்ஸ் சொல்லுவோம் 15 டேஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும்ட்டு. பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஏடிஜிசி ஏன்னா ஏடிஜிசி இஸ் பார்ட் ஆஃப் எம்எஸ்சிங்கிற மாரி இருக்கிறதால, இதனுடைய வீடியோ உங்களுக்கு கோர்ஸ் முடியிற வரைக்கும் இருக்கும். 15 டேஸ்ல டெலீட் ஆகாது. ஏன்னா இது எக்ஸாம்க்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்ங்கிறதால. சரியா? ஜூன், ஜூலைல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜூன், ஜூலைல ஜாயின் பண்றதுல, ஜூன், ஜூலைல நம்ம எம்எஸ்சி நம்ம எடுப்போமாங்கிறது டவுட். ஏன்னா பிஎஸ்சி தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஒரே நேரத்தில் 2 பேட்ச கொண்டு போறது, டைம் மேனேஜ் பண்றதுலருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும். அதனால ஜூன், ஜூலைல எம்எஸ்சி அட்மிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. யுனிவர்சிட்டில இருக்கும். பட் நாங்க ரன் பண்ற மாரி ஐடியா இப்போதைக்கு இல்ல. மேபி பின்னாடி மாறலாம். இப்போதைக்கு ஐடியா இல்ல. பிஎஸ்சி மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஜூன், ஜூலைல. ஜாயின் பண்றதா இருந்தா இப்ப ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ உள்ள மனநிலைக்கு அப்படித்தான் இருக்கு. அடுத்து வந்து இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிர்றேன்.
ஒரு பெரிய கேப் வந்து அகாடமிக்கும் பிராக்டிகலுக்கும் இருக்கு. அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றது தான் இதனுடைய நோக்கம். ஒரு 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 எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு ஒரு தெரப்பி தெரியாது, இல்ல எனக்கு வந்து கவுன்சிலிங் தெரியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த சப்ஜெக்ட்ல இல்லாத தெரப்பிகளை வந்து குடுக்குற மாரி நம்ம வந்து இங்க பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதனால பிளான் பண்ணிக்கலாம். எம்எஸ்சியில தெரப்பிகள் இல்ல. நாங்க நடத்தக்கூடிய எம்எஸ்சியில தெரப்பிகளை நாங்கள் உள்ளடக்கி இருக்கோம். பிராக்டிகல் எக்ஸ்போஷர்க்காக. எம்எஸ்சியோட சிலபஸ்ல தெரப்பிகள் இல்ல. ஸ்ரீலங்கன்ஸ் ஏடிஜிசி பண்ணா அங்க வேற அத வச்சு மாஸ்டர் பண்ண முடியுமா? ஏடிஜிசி டிப்ளமோ வச்சு எப்பயுமே நீங்க ஒரு டிகிரிய பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு பேசிக் மெட்டா குவாலிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஏடிஜிசிக்கு வந்து எம்எஸ்சி படிக்கிறவங்க ஏடிஜிசி சர்டிபிகேட் வேணும்னா, ஆமா நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். நீங்க எம்எஸ்சில என்ன படிச்சீங்களோ அதே தான் இருக்கும். பட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றது மேண்டேட்டரி. பிளஸ் என்சிஏடியினுடைய சர்டிபிகேஷன் சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. எம்எஸ்சி ஜாயின் பண்ணணும்னா, இப்ப லேட்டா வந்தவங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி 11,750 ஃபீஸ் அட்மிஷன் ஃபீ. அப்புறம் மந்த்லி வந்து 950. கோஆர்டினேட்டர் யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரௌச்சர் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆ எந்த தெரப்பிகள வந்து நீங்க இதுல குடுப்பீங்க? நாங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு பாலிசி வச்சிருக்கோம். என்ன பாலிசின்னா, ஒண்ணுல இருக்கக்கூடியது இன்னொன்னுல இருக்கக்கூடாதுன்ட்டு. டிசிபில இல்லாதது, எம்டிசிசில இல்லாத தெரப்பிகள் தான். புது தெரப்பிகள். புது தெரப்பிகள்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு புது தெரப்பிகள். ஆல்ரெடி உள்ள தெரப்பிகள், அட்வான்ஸ் தெரப்பி. ஓகே. ஃபேக்கல்டி மெம்பர் இருக்கீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஸோ இதுல 2 பேர் இந்த கோர்ஸ நடத்துறதுக்காக இருக்காங்க. எம்எஸ்சில உள்ளவங்க. அவங்களுக்கும் அவங்கள பத்தியான ஒரு சின்ன அறிமுகம் வந்து நான் குடுத்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். 2 பேர் ஒருத்தங்க அ நம்மள பலருக்கும் தெரியும். சோஃபியா சிஸ்டர். எம்எஸ்சி முடிச்சவங்க. இன்னைக்கு கவுன்சிலிங்ல, ட்ரெய்னிங்ல நெறைய பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. சோஃபியா சிஸ்டர் இருக்காங்க. இன்னொன்னு கலைவாணி மேம். கலைவாணி மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஏற்கனவே பிஎஸ்சி, எம்எஸ்சி இதெல்லாம் நம்ம முதல்ல நடத்தும் பொழுது, அவங்க தான் வந்து அவங்க மற்ற டீம் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த எம்எஸ்சியினுடைய சிலபஸ கவர் பண்ணக்கூடிய இப்போதைக்கு பண்ணக்கூடியவர்கள். இதுல மேபி 1, 2 பேர் பின்னாடி தேவைப்படலாம். இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கரிக்குலம் ரெடி பண்ணியிருக்காங்க. யா அ நம்முடைய அவங்க ஒருத்தங்க சென்னை, ஒருத்தங்க வந்து ராமநாதபுரம். சரியா? சுருக்கமாக இப்ப சோஃபியா சிஸ்டரும், கலைவாணி மேமும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் உங்கள்ட்ட பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகள கேட்டுட்டு நம்ம அதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட். கொஸ்டின் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? சோஃபியா சிஸ்டர் ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா? சார் வீடியோ ஆன் பண்ணவா? பண்ண முடிஞ்சா நல்லது. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சார். வீடியோ ஆன் ஓகே. ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் சோஃபியா பேகம், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் என்எல்பி கிராண்ட் மாஸ்டர். நான் சாரோட என்ஏபிஆர்ல எம்எஸ்சி தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் சாரோட எல்லா கோர்சஸும் முடிச்சு என்எல்பி கிராண்ட் மாஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லா கோர்சஸும் முடிச்சு இப்போ டைம் டு ஹீல் இந்த கவுன்சிலிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய சாரோட ட்ரைனிங்கும் அண்ட் கோச்சிங் தான்றத நான் நம்புறேன். அதே சமயத்துல எம்எஸ்சி எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்னா, ஒரு கிளையண்ட் வரும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்றதுக்கும், தெளிவான ஒரு நமக்கு ஒரு கிளியர் இது குடுக்கும். எம்எஸ்சி வந்து ரொம்ப முக்கியமா தேவை. ஒரு ட்ரெய்னர்ஸ்க்குமே, ஒரு கவுன்சிலர்ஸ்க்குமே. உங்க எல்லாருக்கும் நான் வந்து மென்டரா இருக்கறதுல ரொம்ப ஹேப்பியா அண்ட் ப்ரவுடா ஃபீல் பண்றேன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சிஸ்டர். ஒரு வொண்டர்ஃபுல்லான ஜர்னிய வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்றவங்க தொடங்குவாங்க. ஏன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ட வந்து அத புரியிற மாரி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, அத பிராக்டிஸ் பண்றவங்களால தான் நடத்த முடியும். ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப
பல வருஷமாக நீங்க முடிச்சதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ரிசல்ட்ட குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அத எப்படி ஒரு ஒரு தியரிய பிராக்டிகலாக ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தந்து அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். நாளையிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கலைவாணி மேம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜான் இருக்கீங்களா? ஸோ இந்த கோர்ஸ வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடியது ஜான் கோஆர்டினேட் பண்ணுவாரு. அட்மின்ல இருந்து. நடத்தக்கூடியது இவங்க டிபார்ட்மெண்ட். ஜான் பேசணுமா? எஸ் சார். ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. எஸ், வீடியோ ஆன் பண்ண முடியல. ஃபைன். எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த எம்எஸ்சி அண்ட் ஏடிஜிசிக்காக. அண்ட் எம்எஸ்சி ஜாயின் பண்ணது கண்டிப்பாக உங்களுடைய ஃபர்தர் உங்களுடைய ப்ரொஃபைல் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய சைக்காலஜி கெரியர் அண்ட் இந்த பாத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கூடையுமே சேர்ந்து இந்த 2 இயர்ஸுமே ஆஸ் வெல் அஸ் ஏடிஜிசியில் இந்த 1 இயருமே நான் உங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எந்த விதமான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ அட்மின் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஜானோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கலைவாணி மேம் நம்ம முன்னாடி பேசுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டில் குறிப்பாக டீச்சிங்கில் கவுன்சிலிங்கில் தனியாக கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக கவுன்சிலிங் பண்ணிருப்பாங்க. பொதுவாகவே இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள்னு பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட ஒரே ஒரு எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம பார்த்த வகையில். என்னென்னா ப்ராக்டிக்கலாக அதை கவுன்சிலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த 2 பேர்ட்டையுமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது என்னென்னா ஒரு டே டு டே பேசிஸில் நிறைய கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, நிறைய கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்கிறதால ஸோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். கல்யாணம் மேம் அது இல்லாமல் எம்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அப்போலேருந்து நான் சொல்கிறது நம்முடைய ஃபஸ்ட்டு செகண்ட் இது 3rd பேட்ச் எம்எஸ்சிக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்சே யூனிவர்சிட்டி யூஜிசி ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகும் நடுவில் மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்காக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கல்யாணம் மேம் வெல்கம் மேம். நம்ம எல்லாருக்காகவும் ஒரு சில வார்த்தைகள். Hello sir and everybody, hope all fine. And sir சொன்ன மாதிரி நிறைய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ this is Kalaivani, also known as Ara Kalaivani. I'm a consultant and counseling psychologist, psychotherapist and ICF certified life coach. ஸோ எஸ்டர்டேயோட நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 7 வருஷம் நிறைவாயிருச்சு. என்னுடைய 8வது வருஷத்தினுடைய முதல் நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேர் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு சைக்காலஜி அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ன்ஷிப்பும் போயிருப்பாங்க. ஆனால் ஒரு எம்எஸ்சி கம்ப்ளீட் செஞ்சுட்டு இன்டர்ன்ஷிப் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி எட்டி பார்க்குறத நான் பல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ உங்களை யாரெல்லாம் ஏற்கனவே பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, யார் புதுசாக எம்எஸ்சிக்குள்ள பிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர், இந்த செஷனில் பிகினிங்கில் 1-2 பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கல்ல சார் கிட்ட, இது படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இது படித்தா அப்படியான்னு ஏகப்பட்ட ஆர்வம் இருக்கலாம். ஒரு 10 பேரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஆள் சைக்காலஜி படிச்சிருக்காங்கன்னாலே எல்லாரோட பார்வையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நோக்கி ஈர்க்கப்படும். ஸோ அவங்கள நம்ம பார்ப்போம், சைக்காலஜி படிச்சிருக்காங்களா, அப்போ இவங்ககிட்ட ஏதோ இருக்குது, இவங்க நம்மளை பார்த்த உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்களா, இவங்களால நம்ம லைஃப்பை மாற்ற முடியுமா, இல்லை நம்ம செய்கிற மிஸ்டேக்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். இது எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு எம்எஸ்சி சைக்காலஜி படித்தா நீங்கள் கவுன்சிலர் ஆகிறதும், அதுக்கு மேலே படிக்கிறதும், அதை வச்சு நீங்கள் வந்து தெரபிஸ்ட் ஆகுறதும் அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனால் உங்கள் லைஃப்க்கு ரொம்ப நல்லது. ஸோ தியரி பேஸ்டாக நீங்கள் வந்து சைக்காலஜி படிச்சுட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிரயோஜனம் கொஞ்சம் கம்மி தான். அதனால இப்போ நீங்கள் இருக்கிற இடம் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் ஃபார் யூ ஆல். பிகாஸ் உங்களுக்கு லெக்சர் பண்ண போகிறவங்களும் சரி, உங்களுடைய கிராண்ட் மாஸ்டர் மிஸ்டர் ஹுசேன் பாஷா சாராக இருக்கட்டும் சரி, ப்ராக்டிஸ் அவங்க ஒரு பக்கத்திலே இருக்குது, சரிங்களா? ஸோ அதை யூட்டிலைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறதன் மூலமாக அழகாக எம்எஸ்சி முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிடும்.
அடுத்த 5 வருஷத்துல இந்த எம்எஸ்சி நாலேஜோட நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் லைஃப் மேப்பும் உங்க கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். முடிவு பண்ணலைன்னா ஒரு நாள் முடிவு பண்ணுவீங்க, அதுக்கும் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் படிக்கும்போது சார் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜும் சேர்த்து தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு சென்டர் வச்சா எப்படி நீங்கள் அதில் ஒரு அட்மினாக இருப்பீங்க, அதில் ஒரு கன்சல்டண்ட்டாக உட்காருவீங்க, ஒரு கவுன்சிலராக எப்படி கேஸஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பப்போ எங்களால் முடியும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா என்னால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், டிப்ளமோஸ் அண்ட் எம்எஸ்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமாக சுருக்கமாக நம்முடைய நோக்கம் என்னங்கிறத சொன்னீங்க. எஸ், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஷர்ஃபுதீன் சார் பேசணுமா? சார் ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். எஸ் சார், நானும் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன் சார். உங்ககிட்ட தான் ஓகே, வெல்கம் சார். வெல்கம். போட்டிருக்கேன். ஏற்கனவே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு போட்டேன் சார். அது வந்து அது இன்னும் அது எப்படி பண்றது சார் மாதிரி ஒரு 2-3 பேர் பண்ணாலும் இது வரலாமா சார்? போட்டுட்டு அது போட்டாதான் பரவாயில்ல, நான் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லி வந்தவங்க. எஸ், நிச்சயமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது தான். ஏன்னா அந்த கைடன்ஸும் அதோட சேர்ந்த அந்த அந்த ஒரு நாலேஜ் தான். தேங்க்யூ சார். சார் சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துன்னா, என்னோட ஒய்ஃப் தான் சார் இதில் கிளாஸ் எடுக்க போறாங்க. சோபியா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் தான் சார். பலருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு உள்ள தகவல். ஒய்ஃப் கிளாஸ் எடுக்க போறாங்க, ஹஸ்பண்ட் அட்டெண்ட் பண்ண போறாங்க. நான் ஸ்டூடெண்ட் ஆக போறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். சந்தோஷப்படுற ஒரே ஹஸ்பண்ட் நீங்க தான் சார். ஓகே, தேங்க்யூ சார். அதெல்லாம் ஒரு கொடுப்பன. ரைட், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, மொய்தீன் ஃபாத்திமா பேசுங்க. அதுக்கு முன்னாடி எம்எஸ்சி ஜாயின் பண்ணவங்க, ஏடிசி ஜாயின் பண்ணவங்க நாளைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த லிங்கை குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக படிப்போம், நல்லபடியாக முடிப்போம். வேற ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தால் கோஆர்டினேட்டர் பேசி நீங்கள் கிளாஸ் நாளைக்கு எடுத்துக்கங்க. நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பேமெண்ட் சம்மந்தமாக அவங்கள்ட்ட பேசிங்க. ஏன்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நடுவில் அட்மிஷன் எடுக்கிறது இருக்காது, மற்ற கோர்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ், மொய்தீன் ஃபாத்திமா சொல்லுங்க. ஹாப்பி ஈவினிங் ஆல். ஹாப்பி ஈவினிங் சார். சார் சர்ஃபுதீன் அண்ணா சொன்ன மாதிரி நானும் டிஎன்ஓயில் போட்டுட்டு தான் சார் வந்திருக்கேன். சரி சார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மட்டும் இல்லை, கூட 2 பேரும் சேர்த்து தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நஸ்லி மாமாவுடைய பொண்ணு, அப்புறம் என்னோட சிஸ்டர், எல்லாரும் சேர்த்து தான் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு லக்கியான விஷயம் என்னன்னா, இப்போ சர்ஃபுதீன் நான் படிக்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு பண்ணுவாங்க சோஃபியா சிஸ்டர் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஏற்கனவே டிஎன்ஓவில் அவங்க அப்ளை பண்ணியிருக்கும் போதே ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் ஹெல்ப் பண்ணாங்க. இது உண்மையிலே பெரிய லக்கியா நாங்கள் ஃபீல் பண்றோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணிபா. ரைட், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபரானா சிஸ்டர், உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், ரெக்கார்டட் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. உங்களுக்கு கோஆர்டினேட்டர் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம். நன்றி, குட் நைட்.